இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ OnePlusல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண OnePlus Nord 4 தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டான விஷயமே இதில் மெட்டல் பாடி கொடுத்துருக்கிறது தான். பட் அதுவே எனக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தனால தான் சரி அன்பாக்சிங் கூட இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஃபோனை நல்லா டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டோட்டலாக ஃபோனை டெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க வந்தவங்க கண்டிப்பாக ஆல்ரெடி அன்பாக்சிங் இந்த மாதிரிலாம் பார்த்துருந்துருப்பீங்க. பட் ரிவ்யூக்காக வந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காம ஒரு லைக்குமே பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுட் டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்னா இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில் இருக்கிற மாதிரியான ஃபோனு இப்போ ரீசெண்டாக வர்றதே கிடையாது. திரும்பவும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிபாடி அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடு ஃப்ரேமோட சேர்ந்து பேக் சைட் பேனலுமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. தனியாக வராது பேக் சைட் பேனல். மேலே இருக்கக்கூடிய அந்த கேமரா பம்ப் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸே பார்க்க முடியுது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் பிளாக் கலர் இருக்கு. இதுலயே கிரீன் அண்ட் சில்வர் அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வெயிட் அண்ட் திக்னஸ் மெட்டல் பாடி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 8 mm, வெயிட் 199.5 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வெயிட் பேலன்ஸ் அப்படின்னு வரும்போது கூட நல்லாவே ஈவனா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பம்புமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ரவுண்டு தான் இருக்கு. பெருசா அந்த பம்ப் ஏரியாலாம் கொடுக்காதனால கையில ஹோல்டு பண்ணும்போது பெரிய லெவலில் டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் பேனலும் கர்வா கொடுத்துருக்கனால கையில ஹோல்டு பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோன் பெஸ்டா இருக்கு. அலுமினியம் பாடி அப்படின்றனால சிக்னல் எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டாப்ல 2, பாட்டம்ல 2, சைட்ல 2ன்னு எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கனால என்னதான் மெட்டல் பாடியா இருந்தாலும் எந்த இடத்துல நான் இஷ்யூ பார்க்கல. கனெக்டிவிட்டி பெஸ்டாவே இருக்கு. அலுமினியம் பாடி இருக்கனால ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா தெரியாம கீழே போட்டுறோம் அப்படின்னும் போது போனுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா இதுல ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ண அது நம்ம வந்து ப்ராசஸர் பத்தி பேசும்போது டீடைலா சொல்றேன். அண்ட் இதுல IP65 கொடுத்துருக்காங்க. டைரக்டா தண்ணில எல்லாம் போட்டுறாதீங்க. லைட்டா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுது பற்றுது அப்படின்ற பட்சத்துல பிரச்சனை இல்ல. அக்வா டச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து ஸ்கிரீன்ல லைட்டா தண்ணி எல்லாம் இருந்தாலும் கூட நீங்க டச் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலா யூஸ் பண்ற மாதிரியே பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெசல்ஸ் வந்து நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸா கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே கிடைக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.74 inch 1.5K AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz கொடுத்திருக்காங்க. 60, 90, 120 Hz நீங்க ஆட்டோ செட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிக்குது. HDR 10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ யூடியூப் இதுல நீங்க HDR வீடியோஸ் பார்த்துக்க முடியும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2150 nits வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நான் யூஸ் பண்ணும்போது நல்லாவே டிஸ்பிளேவை பார்க்க முடிஞ்சது. பிரைட்னஸ் லெவல் பெட்டராகவே இருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. OnePlus யூசருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த அலர்ட் ஸ்லைடர் மிஸ் பண்ணாமல் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டோடையும் வருது. எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டு உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்கு. கால் குவாலிட்டியுமே பெஸ்ட்டாகவே கிடைக்குது. நெக்ஸ்ட் மைக்கு Type-C போர்ட். அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த பேக் சைட் பேனலை ரிமூவ் பண்றதுக்கான ஸ்க்ரூ தான். நீங்க ஆர்வ காலர்ல யாரும் ரிமூவ் பண்ணி பாத்துறாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்திருக்காங்க. டாப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இயர் பீஸ்லயும் ஒரு குட்டி ஸ்லாட் வந்து டாப்ல கொடுத்திருக்காங்க சவுண்டுக்காக. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கேட்டு பாருங்க. நான் யூஸ் பண்ணி கேட்டு பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட் வந்து கிடைக்குது. பெஸ்ட்டாகவே இருக்கு. அண்ட் டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களோட டிவி இல்லாட்டி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்க இதை யூஸ் பண்ணியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அன்லாக்கை பொறுத்த வரைக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. என்ன ஒரு விஷயம், இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்தாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு லோ லைட்டாக இருந்தாலும் கூட குயிக்காகவே அன்லாக் ஆகுது. நெக்ஸ்ட் OSக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹைலைட் இருக்கு. என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. இவங்களோட ஆக்சிஜன் OS 14.1 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஜூலை வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு OnePlusல இந்த அளவுக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. 4 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரியலா இது ஒரு நல்ல விஷயம் தான். லாங் டேர்முக்கு ஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, நாளைக்கு இந்த ஃபோனே வந்து செகண்ட்ஸ்ல வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குமே ஒரு அப்டேட் ரெகுலராக வருது அப்படின்றது நல்ல விஷயமா தான் இருக்கும். அதே சமயம் ஒரு குறையா இருக்கிற விஷயமும் லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண Nord 3 கம்பேர் பண்ணோம்னா ஒரு 3000 ரூபா கிட்டக்க பிரைஸ் கம்மியாகவே ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அதை ஈடுகட்டுற விதமாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் நிறையா கொடுக்குறோன்ற மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்கும். அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, பட் இருந்தாலும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். மற்ற கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் NFC வந்து கொடுத்துருக்காங்க. பேமெண்ட்லாம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் டேப் பண்ணி உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் USB 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேடராக கொடுத்துருந்துருக்கலாம். கலர் OSல இருந்த மோஸ்ட்லி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சம்மரி கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல ஒன்று பார்க்குறீங்கன்னா அதை சம்மரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் மூலியமா வந்து அதை கேட்டுக்க முடியும் என்ன இருக்குன்றது. ஃபைல் டாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இமேஜையோ இல்லை டெக்ஸ்டையோ வந்துட்டு காப்பி பண்ணிட்டு ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணுறது கூட இதை யூஸ் பண்ண முடியுது. எரேசர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நார்மலாக வந்து ஏதாவது ஒரு இமேஜில் பேக் சைடு ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இப்போ பண்ணிக்க முடியுது. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியோட லிட்டியா 600 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட்டோடையும் வருது. 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்கான வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps தான் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. 60 கூட கொடுக்கல. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு தாராளமாக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் பேக் சைட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 1080p ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் கூட வீடியோ பார்த்தீங்கன்னா 1080pக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4Kக்கு வராது. ஓவராலா கேமரா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல வந்திருக்கக்கூடிய போட்டோஸ்லாம் பார்க்கும்போது பெஸ்ட்டாவே இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதுவே கொஞ்சம் சாயங்கால நேரத்தில் எடுக்கிறோம் அப்படின்னாலும் கூட அந்த போட்டோ அவுட்புட் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸிங் பண்ணி ஒரு பெஸ்ட்டான போட்டோவை கொடுக்காத மாதிரி இருக்கு சில இடத்துல வந்துட்டு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் பெட்டரா பண்ணி கொஞ்சம் போட்டோவை பூஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமோன்ற மாதிரி இருக்கு. இது அப்படியே வந்து நேச்சுரலா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இதனால போட்டோ அவுட்புட் ஓவராலா பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் கொடுக்குது. அதுக்குன்னு நல்லா இல்லைன்னு இந்த இடத்துல சொல்லிட முடியாது. ஆவரேஜை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. சேம் இதே தான் அல்ட்ரா வைட் ஆங்கிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் OnePlusல இருந்து வரக்கூடிய மோஸ்ட்லி டிவைஸில் 5500 mAh கொடுக்குறாங்க. சேம் அதே தான் இங்கேயுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால பேட்டரி லைஃப் பெட்டராகவே இருக்கு. நார்மலாக 1 டேக்கான பேட்டரி லைஃப் வரும் நார்மல் யூஸ் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராகவே இருக்கு. நான் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்றது 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 28 நிமிஷம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. சரி லைவாவே டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நான் 0% இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 3 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 6 நிமிஷமும், 50% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 13 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே 75%க்கு ஒரு 23 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிருது. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 32 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ரியலாவே ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கும் சூட்டபிளா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அன்டூடு பெஞ்ச்மார்க் நான் லைவா எடுத்து பார்க்கும்போது 1.1 மில்லியன் பிளஸ் வரைக்குமே கிடைச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா Realme GT 60லையும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அன்டூடு பெஞ்ச்மார்க் எடுக்கும்போது 1.4 மில்லியன் பிளஸ்ஸே வந்து கிடைச்சிருந்தது. ஸோ கம்பேர் பண்ணும்போது Realme இன்னுமே பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது சேம் ப்ராசஸரோட. ஸோ மற்ற டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 66% வரைக்குமே டவுன் ஆயிருந்தது. அண்ட் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 66% தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அளவுக்கு லோவா வந்து பார்க்குறேன். மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக அந்த ஃபோன்ஸ்ல 96ல இருந்து 99 வரைக்கும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ லோவா இருக்கிற ஃபீல் இருந்தது. இந்த டெஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா 45 டிகிரி வரைக்குமே டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆயிருந்தது. அதே சமயம் வெளியில இருக்கக்கூடிய பேக் சைட் பேனல் நார்மலா மற்றதுல பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. இதுல மெட்டல் அப்படின்றனால ஈஸியா உள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வெளியில டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது பண்ணுது அப்படின்றது நல்ல விஷயம் தான். ஈஸியா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஆனா அதே சமயம் அதை கையில ஃபீல் பண்றோம். நம்ம வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கே, வார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 38ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து வெளியில இருக்குது. கேம் பிளே பண்ணும்போது இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணும்போது. ஸோ இதனால கேம் பிளேல எதுவும் இஷ்யூ இருக்கா, லேக் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் பிளே பண்ணாலும் லேக் ஆகிற மாதிரியான இஷ்யூலாம் நான் வந்து பெருசா பார்க்கல. பட் அந்த வார்மை வந்து கையில ஃபீல் பண்றீங்க மெட்டல் பாடி அப்படின்றனால. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு பெஸ்டான விஷயமா இருந்தாலும் டார்கெட்டடா எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு Realme GT 60 நீங்க ஒரு ஆப்ஷனை எடுக்கலாம். இல்ல ப்ரோ எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, வெறும் கேம் மட்டும் தான் முக்கியம், நான் கேம் பிளே மட்டும் தான் அதிகமா பண்ண போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு போக்கோவோட F6 கூட நீங்க ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கலாம். அதுல ஸ்னாப்டிராகனோட 8 சீரிஸ் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. டீடைலா வீடியோ கூட ரெண்டுக்குமே போஸ்ட் பண்ணிருக்கேன். ஐ பட்டன்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது மூணுத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம், எது வேணா வாங்கலாம் அப்படின்ட்டு. குறிப்பா உங்களுக்கு வெறும் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தானா, இன்னும் இதுல மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அது எல்லாமே வேணுமான்றத
பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR5X வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட நீங்கள் வாங்குறீங்கன்னா UFS 3.1 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்கன்னா UFS 4.0 கொடுக்குறோன்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் டைமே இதை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ வந்தது அப்படின்றனால லைவாவே எனக்கு கொடுத்துருக்கூடிய ரிவ்யூ யூனிட்ல வந்துட்டு UFS 4.0 இருக்கான்னு செக் பண்ணேன். இருக்கு. ஸோ நீங்களும் நம்பி வாங்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கு ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது என்னால் இருந்துச்சு இல்லை அப்படின்றத கிளியராக சொல்லிட்டேன். ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் 30,000 ரூபா அப்படின்ற பட்சத்தில் OnePlusல தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட வேற எந்த ஃபோன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஆப்ஷன்ஸுமே இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்கான கம்பாரிசன் வீடியோவோ இல்லாட்டி அண்டர் 30K வந்து என்னெல்லாம் பெஸ்ட் மொபைல் இருக்குன்னு ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.